முருகப்பெருமான் தனது வீரத்தை காண்பித்து தெய்வீக சக்தியால் அசுரன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார். இது திருச்செந்தூரில் நடந்தது. இரண்டாம் சிவபெருமானை சோதித்தல். ஒரு முறை முருகன் சிவபெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்டார். சிவன் தாமதித்ததால் முருகன் கோபித்து பழனிக்கு சென்று தவம் இருந்தார். இதுவே பழனி தண்டாயுதபாணி கோவிலின் பிறப்பு கதை. மூன்றாம் மகாவிஷ்ணுவுக்கு சக்கராயுதம் அளித்தல். ஒருமுறை மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் சக்தியை இழந்தது. விஷ்ணு முருகனை வேண்டிக் கொள்ள முருகன் தனது வேல் சக்தியால் சக்கராயுதத்துக்கு புதுப்பித்த சக்தியை கொடுத்தார். நான்காம் அஷ்ட அரசர்களை அடக்குதல். முருகன் பல அரக்கர்களை அழித்து தேவர்களுக்கு பாதுகாவலராக விளங்கினார். அதில் 6 படை வீடுகளின் தோற்றம் முக்கியமானது. ஐந்தாவது வள்ளி திருமணம். வள்ளியை மணப்பதற்காக முருகன் ஒரு முதிய மனிதனாக மாறி வள்ளியின் மனதை வென்றார். பின்னர் தனது உண்மையான திருவுருவத்தில் தோன்றி அவளை திருமணம் செய்து கொண்டார். இவை முருகரின் திருவிளையாடல்களின் சிறப்பு நிகழ்வுகளாகும். மேலும் விரிவாக அறிய விரும்பினால் கந்த புராணம் மற்றும் திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம்.